ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்தது. அதுக்கப்புறம் போடவே முடியல. அதான் இப்போ அப்லோட் பண்ணலான்னு இப்போது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். வீட்டில் பசங்களுக்கு போர் அடிக்குங்கிறனால அன்றைக்கி சண்டே வந்து பக்கத்தில் இருக்க மாலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். வீட்டிலேருந்து அந்த மாலுக்கு போகிறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறனால எப்போயாவது ஒரு டைம் கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் கூட்டிகிட்டு போயிருந்தோம். மேக்ஸிமம் இந்த மாலில் வந்து சாட்டர்டே சண்டேனா ரொம்பமாக ரஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் வந்து வருவாங்க. நிறைய பேர் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த மால்குள்ளேயே வந்து எல்லாமே இருக்குது. பசங்களை வந்து விளையாட வைக்கிறதுக்குன்னு அது தனி பிளேஸ் இருக்குது. அது தனி ஃப்ளோர்னே சொல்லலாம். ஆனால் அதில் வந்து அங்கெல்லாம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. எவ்ரிதிங் இதில் வந்து நம்ம வாங்கிக்கலாம். டூ வீலர் வந்து வெளியில் நிறுத்தினா வந்து ஃப்ரீ தான். இந்த மாதிரி பார்க்கிங் உள்ளே வந்து நிறுத்தினோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் வந்து 40 ருபீஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நிறுத்துறது தான் வந்து சேஃபு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் லிஃப்ட் வழியாக வந்து உள்ளே என்ட்ரன்ஸ்லேருந்து வந்துட்டோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஷாப்பிங் எல்லா ஷாப்பிங்குமே இருந்தது. ட்ரெண்ட்ஸு, ஹிட்ஸ் வியரு எல்லாமே இருந்தது. எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ரேட்லாம் வந்து ஹைஃபையாக தான் இருக்கும். ஆனால் அதே மாதிரி குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வந்து லைஃப் கொடுக்கும். இதே மால்லே வந்து மேலே வந்து தியேட்டரும் இருக்குது. வேணும்னா நம்ம வந்து படமும் பார்த்துக்கலாம். எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு வெஹிக்கிள் இருந்துச்சு. அதில் வந்து 2 பேருமே உட்காந்துட்டாங்க. இன்னும் வந்து குழந்தைங்களாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு 3 டைம் வந்து அந்த ஃப்ளோர் வந்து சுற்றிட்டு வருவாங்க. பாப்பாலாம் அதை சுற்றிட்டு வந்துட்டு திரும்ப வந்து இறங்குறதுக்கு அவளுக்கு மனசே வரல. பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் வந்து 3 ரவுண்ட்ஸ் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. எங்கள் பாப்பா வந்து இறங்குறதுக்கே மனசு வரல. அதுக்கப்புறம் எப்படியோன்னு இறங்கிட்டா, சிரிச்சிட்டே இறங்கிட்டா. ஒரு சில டைம் வந்து அதில் உட்காந்தா வந்து இறங்குறதுக்கே மனசு வராது. அதுக்கப்புறம் லிஃப்ட்டில் போகிறது வந்து அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பொழுதுனைக்கு வந்து சும்மாவே வந்து 3 ரவுண்ட் வந்து சும்மா போயிட்டே இருந்தேன் அந்த லிஃப்ட்டில். கூட்டிகிட்டு போக சொல்லிகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் லெகின்ஸ் மட்டும் வந்து ஒரு செக்ஷனில் வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போயிருந்தோம். லெகின்லாம் வந்து ஒன்று ஒன்றும் ஹை ரேட்டாக இருந்தது. ஆனால் பட் வந்து சூப்பராக இருந்தது குவாலிட்டிலாம். மினிமம் வந்து 600 அந்த மாதிரி இருந்தது. இந்த கிளாத்தே வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்தது. பட் ரொம்ப நாள் வந்து லைஃப் கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா. நான் வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். 559 போட்டிருந்தாங்க. எக்ஸல் இது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே ஹை ரேட்டாக தான் இருந்தது. பட் கிளாத்தும் வந்து பார்க்கறதுக்கு சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ரேட் மட்டும் பார்த்துட்டு இந்த பக்கம் வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் டாப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா குர்த்திஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பட்டு முன்ன சொன்னல அது மாதிரி தான் ரேட்டு தான் வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. ஒரு சில குர்த்திலாம் வந்து அதில் என்ன இருக்குன்னே தெரியல. 1200 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இந்த குர்த்தி வந்து 1200. பட் பார்க்கறதுக்கு வந்து ஒரு 500, 400, 300 இந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்தது. பட் எல்லாமே ஹையாக இருந்தது. பட் ஒரு சில குர்த்திஸ்லாம் வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ட்ரெண்ட்ஸ்லேயும் சரி, மேக்ஸ்லேயும் சரி நல்லா வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். ஒரு சில இதெல்லாம் வந்து நல்லாவே வாங்கலாம். சம் ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து ரொம்ப ரேட் வந்து ஹையாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ஸ் வேர்க்கெலாம் வந்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலாக ஒரு 500 அந்த மாதிரிலாம் இருந்தது. கிளாத் தாங்க இதில் வந்து கிளாத் தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வந்து இது வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு 3-4 இயர்ஸாவது கண்டிப்பாக வரும். மால்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாமே ஹைஃபையாக இருக்கும். ஆனால் வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். குழந்தைங்க ட்ரெஸ்லாம் வந்து டெய்லி யூசஸ்லாம் வந்து இருக்குது. டெய்லி வியர்லாம் எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வந்து ரேட் கம்மியாக தான் இருந்தது. 200 அந்த மாதிரி இருந்தது. வேணால் நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீம் ஐட்டம்ஸ்லாம் பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி அதெல்லாம் பார்த்தேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் சைடு அந்த பக்கம் வந்துட்டோம். கேலக்ஸி ஃபோன் சாம்சங் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா இருந்தது. பட் இதெல்லாம் ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா 1 lakh மேலே போட்டிருந்தாங்க. எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு மட்டும் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம்.
ரேட்டாவது பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எல்லா பொருளுமே வந்து சூப்பராக இருந்தது. டபுள் டோர் ஃப்ரிட்ஜு எல்லாமே ரேட்டு ரொம்ப ஹையாக இருந்தது சாம்சங்லாம். இது வந்து ஸ்க்ரீன் டச்சுன்னு சொல்லுவாங்க, அதனால வந்து இது 1 lakh மேலே இருந்தது. இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வந்து இன்சைடு இந்த ஒரு வியூ எடுத்திருந்தேன். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால வந்து ஸ்க்ரீன் டச்சபிள் இதெல்லாம் வந்து அதனால தான் ரேட் வந்து அதிகமாக இருந்தது. எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரேட்டும் கூட இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு மாடல் ஃப்ரிட்ஜு. நிறைய மாடல் இதில் வந்து வச்சுருந்தாங்க. இது வந்து பீரோ மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணுற மாதிரி, அந்த பக்கமும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து சைட் பை சைடு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதோட ரேட் வந்து 1,88,000 வருது. அதுக்கப்புறம் இந்த மால்லேயே வந்து ஹெட்செட் வந்து கம்மி ரேட்டாக போட்டிருந்தாங்க. ஹெட்செட்டு, மவுஸு இதெல்லாம் வந்து கம்மியாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பென்ட்ரைவ் பார்த்தோம், 256 GB. அதோட ரேட் வந்து 2050 போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ஹைஃபையாக தான் இருந்தது ரேட்லாம். எல்லா திங்ஸுமே வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்ன ரேட் அப்படின்ட்டு பார்த்துட்டு அது ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மவுஸ் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஒரு 300 சம்திங் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐபேடு வந்து பார்த்துருந்தேன். அதோட ரேட் வந்து 20,000. எல்லா ரேட்லேயுமே இருக்குது, எது வேணால் அப்படி எடுத்துக்கலாம். டிவிலாம் வந்து எல்லா ரேட்லேயுமே இருந்தது. விவோ வந்து கம்மிங் சூன் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சோனிலாம் வந்து ரொம்ப ஹை ரேட்டாக போட்டிருந்தாங்க. ஒரு 80,000 போட்டிருந்தாங்க. ஆனால் டிவிலாம் பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க. இது எல்லாமே டாப் லோடு தான். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரேட்டுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் லோடு மட்டும் தான் ரேட் அதிகமாக இருந்தது. வாஷிங் மிஷினில் வந்து டாப் லோடில் வந்து எல்லா மாடலுமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட் லோடுமே நல்லா இருந்தது. அதில் வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. மேக்ஸிமம் வந்து எல்லா பிராண்டுமே வச்சுருந்தாங்க. எல்ஜி, வேர்ல்ஃபுல், ஹையர் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வந்து சிங்கிள் டோரில் வந்து 18,000 வந்து வேர்ல்ஃபுல் இருந்தது. இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த ரேட்டில் இருக்குது. 2 இயர்ஸ் பேக் வந்து இதே சேம் ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் ஏசி, சாம்சங்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டாக வந்து ஹெட்செட் பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோம். அது வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட்டு. அது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா பசிக்குதுன்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்தோம். மெக்டொனால்டுக்குள்ளே போயிட்டு 2 பர்கர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 4 விங்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருந்தனால வந்து கம்மி ரேட்டு தான். பர்கர்லாம் வந்து ஒன்று வந்து 69 ருபீஸ் தான். ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அது கூடவே வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து ஒன்று வாங்கினோம். பாப்பா மட்டும் கேட்டிருந்தா. எப்போவுமே ஐஸ்கிரீம் வந்து ஒருத்தருக்கு வாங்கினா இன்னொருத்தர் வாங்காமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக 2 பேருக்கு வாங்கி தான் ஆகணும். அதனால் வந்து ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டேன். எப்போவுமே வாங்க மாட்டேன், ஏன்னா வந்து கோல்டு ஈஸியாக அட்டாக் ஆகிடும் அப்படின்னால சரி இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னு ஒரு நாள் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இதில் நம்ம எது வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து இதாக ஆஃபர் போட்டிருந்தாங்களா அப்படின்னு நான் பார்த்தேன். லிக்விட்லாம் வாங்கலான்னு பார்த்தேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து எல்லாமே ஹையாக தான் இருந்தது ரேட்டு. அதுக்கப்புறம் வெசல்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன கப்பே வந்து ரேட் அதிகமாக தான் போட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்கும். ஆனால் வந்து கெட்டியாக இருந்தது. ஒரு திங்ஸுமே வந்து நல்லா கெட்டியாக இருந்தது, கனமாக இருந்தது. ஒரு டம்ளர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருந்துச்சு. 95 ருபீஸ் போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கனமாக இருந்தது. இருந்தாலும் ரேட் அதிகம்தான், கொஞ்சம் கம்மி கூட கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கரண்டி இது எல்லாமே நான் பார்த்தேன். எல்லாமே வந்து ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூஜை திங்ஸ்லாம் வந்து இந்த சைடு வந்து பார்த்துருந்தேன். அதெல்லாம் வந்து ஏதாவது அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையான்ட்டு பார்த்தேன். ஏதோ 1, 2 கம்மி ரேட்டில் இருந்துச்சு. மீதிலாம் வந்து அதிகமாக தான் இருந்தது. இந்த பவுல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. ஆனால் ரேட்டு தான் அதிகம். அதுக்கப்புறம் இந்த நம்ம விளக்கெல்லாம் வைப்போம்ல, அதுக்கு வந்து ஒரு தட்டை மாதிரி பார்த்தேன். அதெல்லாம் ரேட் ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் அப்படியே வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா 259. இது வந்து பிராஸ், பியோர் பிராஸில் வந்து 259 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி காப்பரில் வந்து பிளேட் மாதிரி பார்த்துருந்தேன். இதுவும் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது. இந்த மாதிரி பிளேட்டில் வேணால் 1, 2 வந்து ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. இது ஒன்று சின்ன பிளேட்டே வந்து 300 போட்டிருந்தாங்க. பூஜை சாமான்லாம் பார்க்கும்போது எல்லாமே எடுக்கணும்னு தான் தோணுது. பட் ரேட்டு தான் அதிகம். சும்மா வந்து எல்லாமே எடுத்து பார்த்துட்டு வச்சிட்டேன். ஆனால் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு பிளேட் மட்டும் எடுத்திருந்தேன். ஏன்னா அது வெத்தலை தீபம் போடுறதுக்காக வேணும் அப்படின்ட்டு நான் எடுத்திருந்தேன். அது கடைசியாக வந்து உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளேட் இது வந்து 400 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் குத்து விளக்குலாம் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நிலவாசலில் விளக்கு வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். கிளாஸ் மாதிரி ஓப்பன் க்ளோஸ் இருக்குல்ல, இது மாதிரி நான் இது பார்த்துருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருந்தது ரேட்டு. ஆனால் அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம்
இது வந்து பூஜை மனை. இது வந்து விக்கிரகம்லாம் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். 345 போட்டிருந்தாங்க. இது வந்து ஆன்லைன்லேயுமே அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாம்பிராணி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த கரண்டி அதெல்லாம் பார்த்துருந்தேன். இது வந்து காப்பரில் ஒரு சொம்பு. இது வந்து 217 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாமே பார்த்தேன். எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு வந்து நான் பார்த்துருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது ரேட்லாம் வந்து 700 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குத்து விளக்குலாம் பார்த்துருந்தேன். ரேட் வந்து 500 சம்திங் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இந்த சின்ன சின்ன குத்து விளக்குலாம் வந்து வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் குபேர பூஜை பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து குட்டி குட்டி விளக்குலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துருந்தேன். ஒன்று ஒரு மாடலில் இருந்தது. அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டுறது இதெல்லாம் பார்த்துருந்தேன். இதெல்லாம் வந்து இதுவே 250 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சங்கு சக்கர விளக்கு ஒன்று பார்த்துருந்தேன். அதெல்லாம் அழகாக இருந்துச்சு. அதோட ரேட் வந்து 220, ஸ்பெஷல் ப்ரைஸ்ன்னு 220 போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சிட்டேன். அப்புறம் டம்ளர்லாம் பார்த்திங்கன்னா பிராஸில் வந்து அதுவும் ஓரளவுக்கு ரேட் இருந்தது. பஞ்ச பாத்திரம்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பியோர் பிராஸில் வந்து. ஆனால் இந்த பஞ்ச பாத்திரம் வந்து ரேட் வந்து ஓகே தான் சொல்லுவேன். ஆனால் லோக்கல் கடையில் காப்பர்லேயே வந்து 170 ருபீஸ், 180, 190 சொல்கிறாங்க. ஆனால் இந்த இது வந்து 250க்கு வந்து பியோர் பிராஸ் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கிஃப்ட்டு இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஒன்ஸு பார்த்துட்டு அப்படியே வந்து வந்துட்டோம். மோஸ்ட்லி இங்கே எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்கிரகம்லாம் அழகாக இருந்துச்சு. விநாயகரோட விக்கிரகம், அதுக்கப்புறம் குபேரர், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து இந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் இருந்தது. நம்ம டிவி மேலே வைப்போம் இல்லையா, அது டெடி பேர் இதெல்லாமே இருந்தது. அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க. 109 ருபீஸ் தான் இது போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு பேன் மாதிரி. கொஞ்சமாக நம்ம எதாவது ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து 100 ரூபா போட்டிருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே இன்னும் உள்ளே போயிட்டு இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். எல்லாமே ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்து வச்சுட்டு வந்தேன். ஏன்னா கம்மியாக இருந்துச்சா அப்படின்னா இன்னொரு டைம் வந்தால் வாங்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். அவ்வளோதான், இந்த விளாக் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் தான் போயிருந்தோம். ஈவினிங் வந்து ஒரு 5 மணிக்கு போயிருந்தோம். நைட்டு வந்து ஒரு 7:30 மணி போல் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே வந்து மழை பெஞ்சு விட்டுருந்துச்சு. அப்போ நாங்கள் போகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் வந்து மழை விட்டதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஒரு 7:30 மணிக்கெலாம் போயிட்டோம். இங்கே வந்து ரொம்பமாக குளிராக இருந்துச்சு. உங்கள் ஊரில் என்ன குளிராக இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து மாலில் நம்ம எந்த ஒரு திங்ஸ் எடுத்தாலுமே ரொம்ப நாள் வந்து லைஃப் கொடுக்கும். ஆனால் ஒரு சில பொருள் வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஒரு சிலது வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். நமக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது வரைக்கும் பாய்.